லட்சுமி நாராயண மண்டபத்தின் யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற இடம் சிகிரியா. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. பிறகு நடந்து சிகிரியா கொன்ற மலைக்கு வந்திருக்கோம். அவங்க பாருங்க அப்படி இருக்கு மலை வந்து ஒரு பெரிய ஒரு கல் வந்து அப்படியே இருக்கு அப்படி இருக்குண்ணே. நல்லா இருக்குன்னு ஐயா, நல்லா இருக்கு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அயல் புறம் எல்லாம் நல்லா இருக்கு. எந்த பெரிய ஒரு தேசத்தை பிடிச்சி வச்சிருக்கேன்னா சொல்ல எங்கட முப்பாட்டம் வேலை செய்திருக்காங்க அந்த காலத்தில். இப்போ கட்டுறேன்னு சொன்னால் அது ஈஸி. அந்த காலத்தில் இப்படி ஒன்றை செய்கிறன்றது ஈஸியான விஷயமா இல்லை தானே ஐயா? ஆனால் இது எங்களை முப்பாட்டம் கட்டினதை தங்கடைன்னு சொல்லி வச்சு இதுன்றாங்க. அதில் எங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் இருக்குதான். என்ன அழியாத சொத்தா இருக்கு எங்களை முப்பாட்டன் கட்டி வச்சது. அதை விட என்னென்னு சொன்னால் நாங்கள் பார்த்த இடம் ஒன்றிலும் தமிழன் இதே இல்லை, அடையாளமே இல்லை. இதுக்கும் தமிழனுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரத்தையும் விட்டு வைக்கல. இந்த மலைக்கு ஏறி போவோமா? அது பெரிய ஒரு சிக்கலான விஷயம் நினைக்கிறேன். நடுவுக்குள்ளால உள்ளுக்குள்ளால போவோமோ? இல்லை அது மட்டும் போகிறோம் மேலே. அங்கால இல்லை இந்த அது மட்டும் மேலே போகிறோம். அங்கால உள்ளுக்குள்ளால போகுது கல்லுக்குள்ள. சைட்டாலாம் போகணும், உள்ளால போகல. அதில் போகிறதால எந்த ஒரு பயமும் இல்லையோ. ஆனால் படி கேட்டு தான் ஏறணும். உடம்பு குறையும் பண்ணுறீங்க. சூப்பராக தான் பெரிய காடு. என்ன இதே அளவு மலை என்ன அது? என்ன ஐயா கீழே நிற்கிறோம். என்ன ஒரு சாதனை தான். பார்க்க வைக்கிறது எல்லாம் இது. ஆனால் பார்க்க வைக்கிறது தானே.
ரெண்டாம் தரம் வேலை அப்படித்தானே இருக்கு, ஒரு மாற்றமும் இல்லை. ஒன்றும் மாற்றம் இல்லை. நீங்க 14 வருஷத்துக்கு முதல்ல வந்தீங்க. 14 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்குறேன். மாற்றங்கள் எதுவுமே இல்லை. மயில மாற்றம் ஒன்று சுதந்திரமா மாற்றம் இல்லை. அவன் பழசா வந்து பழைய இல்லை ஞாபகம் இல்லை. பழசா வந்து அழிக்க இல்லை. அழிக்கக்கூடாதுக்காக மாற்றங்கள் இறங்கி போகும்போது சுத்திட்டு போவோம். போமா சரியான வேலை. இவ்வளோ தூரம் மேலே ஏறுறதுன்றது ஈஸி இல்லை. கருராமனுக்கு அந்த மலையில் கூட ஏறிட்டு வந்துடலாம். இந்த மலையில் ஏறுறது உயரம் கூட. அதை விட எல்லாம் படிக்கட்டு அடித்து வச்சுருக்காங்க. இருந்தாலும் பயங்கரமான ஒரு விஷயம். ஆனால் தயவு செய்து குழந்தை பிள்ளைகளையும் வயசான ஆக்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னு சொன்னால் இவ்வளோ தூரம் வருவாங்களான்னு நான் தெரியல. வரும்பொழுது யோசிச்சுப்பாங்க. இல்லை என்ன அப்படிதான் கண்டிப்பா. குழந்தை 10 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் வந்து பார்த்து இங்கே ஒன்றுமே புரிஞ்சு கொள்ள போகிற அளவில் ஒன்றும் இல்லை. வீரமான மலை. அவன் கண்ணுக்கு குளிர்ச்சி அங்கே எதுவுமே இல்லை. அப்போ அதால் 10 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இங்கே வந்து பிரயோசனம் இல்லைன்றது என்ற ஒரு கருத்து. விவரம் தெரியும் போது விவரம் தெரியக்கா கூட்டி வந்து காட்டுங்க. பார்க்க வேண்டிய மலை உண்மையிலே. நானே இன்றைக்கு 47 வருஷத்துக்கு பிறகு பார்க்குறேன். சரி, எல்லாரும் பார்க்கணும் இந்த மலையை. வந்து பாருங்க. இலங்கையை சுற்றி சுற்றி பார்க்க ஒவ்வொன்றும் பெரிய பெரிய சாதனை. முன்ன வாக்கள் சொல்ல எங்களுக்கு தெரியல. இது வந்து டூரிஸ்ட் கண்ட்ரி, இது வெளிநாட்டுக்கார் பார்க்கறதுக்காக கணக்க விஷயங்கள் இருக்குன்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு தெரியல. ஆனால் இப்போதான் தெரியுது உண்மையிலே எவ்வளோ விஷயம் இருக்கு இலங்கையை பார்க்க. இலங்கை ஒரு மிக அழகான நாடு. இலங்கை எவ்வளோ அழகான நாடு. எப்படி சிங்களவங்கள்ட்ட தருவோம்? இப்படி அழகான நாட்டை நாங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நாங்கள் வாழ்கிறோம்ன்றது வேடிக்கையான ஒரு விஷயம். என்ன வளம் இல்லை எங்கள் திருநாட்டில். உண்மையிலே வந்து எங்களோட நாட்டை அழகு பண்ணி கொண்டிருக்கலாம். இந்தியன் வந்தா இந்தியன் பில்டிங்கை கட்டுறான், பாகிஸ்தான் பில்டிங்கை கட்டுறான், இந்தியாவில் பார்த்தா சைனாக்காரன் கடலை நிரவுறான். எவ்வளோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. உண்மையிலே சைனாக்காரனுக்கெல்லாம் பாராட்டணும். நாங்கள் சைனாக்காரன் வந்து உங்களுக்கு இவ்வளோ ரோட்டுகளை போட்டு தந்து எவ்வளோ விஷயத்தை செய்திருக்காங்க. இதுக்கே சைனாக்காரன்ட்ட கொடுத்தா நாங்கள் ஈஸியாக வந்து பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி செய்து வந்துடுவோம். உண்மையான விஷயம். இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஒரு மனுஷன் ஒரு நாள் பொழுது இங்கே வீணாகுது. ஆமா இல்லையா? கண்டிப்பா. அது ஒரு பாதை இருந்தா இதுக்கு ஒரு பாதை ஒன்று போட்டு வாகனம் ஒன்று விட்டா, வாகனமோ இல்லாட்டி ஏதோ ஒரு வழி ஒன்று செய்தா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல பார்த்துட்டு போயிடலாம். இது நம்ம டைமை மிச்சம் பிடிக்கலாம். இது வந்து சும்மா என்ற ஒரு கருத்து. இதெல்லாம் நடக்கும்ன்றது உண்மை. எப்போ நடக்குதுயா கண்டிப்பா செய்வாங்க. கிராமத்துக்கே வாகனம் விட்டுட்டாங்க. இது செய்ய மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு இல்லை, செய்வாங்க. ஒரு காலம் இருக்குன்னா அந்த காலத்திலே நான் பாரு இப்பயே இப்படி ஜனம் வந்தா அப்படி விட்டுட்டா சின்ன நிற்கிது. ஃபுல் கிரௌடா இருக்கு. கிரௌடா தான் இருக்கு. ஓகே, நன்றி. இயற்கை இயற்கையிலே இறைவனை காணலாம். அதே மாதிரி இயற்கை தான் எல்லாமே. இங்கே எதுவுமே வந்து இங்கே இயற்கையான முறையில் எல்லாமே செயற்கை நீங்க 14 வருஷத்துக்கு மேலே வந்துருக்கிறீங்க. எந்த ஒரு மாற்றம் நடக்குது. அதே மாதிரி தான் இருக்குது. அவங்க வந்து எதையுமே மாற்றிக்கொள்ள விரும்பல. அதெல்லாம் இந்த பாதை கூட கூடையில தெரியல. ஆனா பாதை அமைக்க வேண்டியது முக்கியமான எத்தனையோ வெள்ளக்காராக்கள் மேலே ஏற முடியாமல் இறங்கி போய்கின்றிருக்காங்க. அப்ப அதுக்கெல்லாம் கண்டிப்பா தேவையான கவர்மெண்ட் பார்க்கக்கூடிய மாதிரி நிறைய பேர் வந்துட்டு டெய்லியே திரும்பிடுறாங்க, போறாங்க. இந்த மேல வந்து பார்க்க முடியாது.
பார்த்தவங்க எல்லாருமே களைச்சி விழுந்து தான் போகிறாங்க, இல்லாமல் தான் போகிறாங்க. ஐயோ வீட்டு வந்தவங்க கூட நினச்சி உண்மையான விஷயம். அப்போ இதுக்கு வந்து ஒரு மாற்று வழி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வரும்பொழுது இங்கே கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும். அதை நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக இருக்கணும். 4000 இதுக்கு மேலே வந்து ஓகே, நன்றி. நன்றி நன்றி. இவ்வளோ கல்லே வாங்க மேலேருந்து எப்படி ஐயா கொண்டு வந்தவங்க யோசிப்பாங்க. இல்லை கீழே தான் மேலே தான் வச்சு அறுத்தாங்களா ஏன்டா? ஆனால் இது மலையே இல்லை, மண் அப்படி வந்தது. ஒரு பெரிய அதிசயம் என்ன? மலையில ஒரு குளம் இருக்குன்றது இந்த மாதிரி. அங்கே தண்ணி இருக்கு, அதான் தண்ணி இறங்கையில் கீழே அதுக்கு பெரிய மாதிரி செய்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சைனாலான மேலே கூட சைனா மேலே கூட நான் போயிருக்கேன். ஆனால் மலையை வெட்டி வெட்டி ரோட்டு போட்டிருப்பாங்க. மலை முழுக்க தோட்டம் செய்வாங்க. டெலிஃபோன் வைப்போம் என்ன விழுந்து அம்மா வரல. ஆனால் வயசானவங்க குழந்தை பிள்ளைகளை கூட்டி வந்து பிரயோசனம் இல்லை. 10 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் வந்து பார்த்தா தான் அதுகளுக்கு இதை பற்றி விளங்கும். பெரியாக்களுக்கு தான் தெரியும். சின்ன பிள்ளைகளை கூட்டி வந்து கஷ்டப்படுத்தாங்க. இது இப்போ நாங்கள் அங்கே நடந்து வந்த பாதை தாமரைக்குளம் நல்லா தான் வச்சுருக்காங்க, நல்லா தான் இருக்கு, பிரமாண்டம். வந்தவருக்க வந்துட்டு போயிடுங்க. எல்லா இடத்தையும் போட்டு வச்சுருக்காங்க. இது ஒரு கால் வேளால மிதிக்காதீங்க. சின்ன பிள்ளையோட போய் வரைக்க உங்களோட அனுபவம் எப்படி இருக்கு? நிச்சயமாக என்னென்ன எங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இதை கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்லி இருக்கிறோம். ஆனால் சின்ன பிள்ளைகளை தூக்கிட்டு போகிறது எங்களுக்கு ஒரு ஒரு சாத்தியம் இல்லை விடயமாக இருக்கிறது. பெரிய கஷ்டம் என்ன? பெரிய கஷ்டமாக இருக்கிறது உண்மையாக. ஆனால் உண்மையிலே சின்ன பிள்ளைகளை கொண்டு போகிறது என்ன பொறுத்தவரை உண்மை நிலைமைக்கு ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு நிலைமை. அந்த பிள்ளைகளை வர பெருத்து வர டைம்ல அந்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அந்த அறிவு தெரிஞ்ச டைம் கூட்டி போறதுங்கிறது உண்மையாக அது ஒரு சாத்தியமான விஷயமா இருக்கிறது. இப்ப நீங்க கூட்டி கொண்டு போய்க்க உங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கும் பிரயோசனம் அற்றதா இருக்கிறது. ஆனா அந்த பிள்ளைகளை விட்டுட்டு போகலாது அப்படியான ஒரு சிச்சுவேஷன். நாங்க பிள்ளைகளையும் கூட்டிட்டு வரோம் தானே, விரைக்குள்ள உண்மையாக நாங்க பிள்ளைகளையும் கூட்டி போகத்தான் போகணும். அதை வச்சுட்டு போகிறதுக்குரிய இங்கே போகக்கூடிய பாதுகாப்பு இல்லை. ஆகவே நாங்க இந்த மாதிரி கஷ்டம் உண்மையா பிள்ளைகளுக்கு ஒரு புத்தி தெரிந்த டைம்ல போறதா ஒரு நல்ல விஷயம் தானே. ஓகே, நன்றி. தேங்க்யூ. ஓகே, போட்டோ நைஸ். கீழே வந்தோடனே யூஸிங் தமிழ் தமிழ் இங்கிலீஷ் ஓகே. கீழே வந்தோடனே கடையில் போட்டு வச்சு ஆறுதல் செய்கிறீங்க என்ன, நல்ல விஷயம் என்ன. வந்து
என்னமா திருப்பி சொல்லுங்க. என்ன ஏனையா எங்கட தமிழாக்கள் இங்க விடுற இல்ல? தமிழாக்கள் இல்ல, சிறுலங்கனாக்களும் இலங்கையாக்கள் எங்கே போனாலும் அவங்க நினைச்சனப்படி நான் தான் கிளீன் பண்ணாக்கள், நான் தான் நல்லாக்கல என்ற சாப்பிட போறோம் எல்லாம் வீசிட்டு போறோம். மரத்தால பேரை எழுதுவேன். அது மட்டும் இல்லை, அந்த டிக்கெட் எடுத்து பஞ்ச் பண்ண டிக்கெட் செக் பண்ணக்குள்ள ஆறுகிட்ட அந்த தொங்கலுக்கு போய் குளிச்சுட்டு விழுந்துட்டு செத்த போறேன். அதுக்கப்புறம் அடிச்சுட்டேன். பயங்கர முதல்ல இருக்குது, கிட்ட போ வேண்டாம் என்று இப்பயும் போட்டு அடிச்சது. ஆனால் இலங்கையாக்கள் என்ன சொல்றது, அந்த பயங்கர முதல்ல யார என்ன பாக்குறதுக்கு கிட்ட போகும், எப்படி சைஸ் எப்படி பெருசா சின்ன பண்ண அப்ப போனக்குள்ள விழுந்துட்டு செத்து போகணும். அதுக்கு தான் 1.5 கிலோமீட்டர் தொங்கலுக்கு போய் சாப்பிட்டுட்டு எல்லாம் செஞ்சு நடந்த வாங்க என்ன சொல்லுது. அங்க இருந்த வரக்குள்ள சாப்பிட்டு போறோம் எல்லாம் செஞ்ச தானி பாருங்க. அப்ப பிரச்சனை இல்லை, சீக்கிரம் மழை பார்த்து திரும்ப போய் அந்த 1890 மேல இருக்குது அந்த டேம் இருக்குதானே, அதுல கல்லுல பேர் எழுது. இப்ப போய் நீங்க டிக்கெட் எடுத்து அடுத்த தொங்கலுக்கு சைட்ல போய் கொஞ்சம் பாருங்க, அந்த பேரை எழுதி இருக்க, ஹார்ட் அடிச்சிருக்க, மரத்தால ஹார்ட் அடிச்சிருக்க. என்ன செய்யணும், இலங்கையாக்கள் வந்தா எல்லாம் சரி. இங்க மட்டும் இல்லை, வீட்டுல அதை ஒன்றும் செய்ய மாட்டேன், வீட்டுல ஃபுல்லா கிளீன். ஆனால் போறோம் எங்க போனாலும் எங்கட புள்ள தமிழாக்கள் சிங்களா சேர்ந்து எல்லாரும் இலங்கையாக்கள் இங்க வந்து பார்க்க வேணும். இது நல்லா இருந்ததான் எங்கட ஃபேமிலி வந்து பார்க்க வேணும் நினைச்ச மாட்டேன். அந்த மற்றது அந்த டேம் தான் கல் எல்லாம் செஞ்ச, அது கல்ல எடுத்துட்டு அந்த சாப்பிடுறதுக்கு சமைக்கிறதுக்கு அந்த வச்சுட்டு நெருப்பு போட்டு அதுக்கு தண்ணி போடாம சும்மா போடுறது. அது காத்து அந்த அடிச்சு போய் ஃபுல்லா காட்டுக்குள்ள நெருப்பு. அது தாங்க அங்க இருந்த நடந்த வாங்க வெள்ளக்கார அதொண்டு பிஸ்கட் சாப்பிட்டாலும் மற்றது டோப்பி சாப்பிடலாம் சாக்குல தாங்க. சிகரெட் குடிச்சாலும் அதுவும் சாக்குல வச்சுட்டு போகுது. இலங்கையாக குடிச்சா வீசிட்டு போகுது. எனக்கு என்னத்துக்கு நான் மட்டும் போதும் இருந்தா அதான் நினைச்சேன். என்ன செய்யுது அப்படின்னு சொல்றீங்க. பிரச்சனை இல்ல, இலங்கை ஆக்கள்கிட்ட ஒரு சட்டம் இப்ப சரி வராது. ஃபர்ஸ்டா சட்டம் வர வேணும். வந்தா அந்த ராஜா இருக்க மாதிரி டைம்ல சட்டம் வர வேணும். எங்க போனாலும் இப்பயும் செய்யலும், எங்க போனாலும் சிசிடிவி செய்ய வேணும். அப்போ பிடிக்க தேவையில்லை. அந்த ஐடி எடுக்கக்குள்ள முகமது எல்லாம் வேண்டானே. அப்ப கம்ப்யூட்டர் அடிக்கக்குள்ள வருவன், வீதி விலாசம் எல்லாம் வருவோம் போட்டோ. அப்ப கோட்டுக்கு அனுப்பினா ஒரு 10,000 சரி வராது. 5 லட்சத்துக்கு மேல தட அடிச்சா இல்ல உள்ளுக்கு போட்டு இருந்தா யாரும் செல்ல மாட்டேன். எங்கட வீட்டுல 6 பேர் இருந்தா நான் போன உள்ளுக்கு எங்க ஃபேமிலி யாரும் சொல்ல மாட்டேன். கோட்டுக்கு என்னத்துக்கு போகிறேன், ஜெயிலர்ல என்னத்துக்கு போகிறேன். அதுக்கு எங்க போலாம் டக்குல எடுத்து சாக்குல சும்மா பாருங்க. இதுல பின்னரும் நான் திரும்ப எடுத்துட்டு தான் வீட்டுக்கு வரும். இது இங்க இருந்து குடிச்ச ஆக்கள் ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு இந்த பாருங்க. அது நான் டஸ்ட்பின் இருக்கக்குள்ள அந்த பாருங்க வெள்ளக்காரன் அங்க கூட இதுல வச்சுட்டு போகக்கூடாது. நாங்க இலங்கையாக்க வீசிட்டு போகும். இந்த பாருங்க இப்ப போகக்குள்ள நான் இதுல எல்லாம் கிளீன் பண்ணத்தான் போகக்கூடாது. நாளைக்கு வந்து பிஸ்னஸ் செய்ய வேணும். ஏண்டா எனக்கு சின்ன பிள்ளை யாரும் இல்லை, பேத்தி பேரன் தான் அங்க இருக்குது, அவருக்கு தான் சம்பாதிக்குது. ரொம்ப நன்றி. நல்ல விஷயம் ஐயா, நன்றி. இந்த மலைன்ற ரகசியம் என்ன? என்னது இவ்வளவு சனம் வந்து பார்த்துட்டு போகுது. இத வந்து யார் தமிழ் மன்னர் கட்டிச்சினமா இல்லாட்டி நாங்க சில நீங்க யாழ்ப்பாணம் இல்லாட்டி மட்டக்களப்பு இல்லாட்டி திருக்கோ வவுனியா தமிழ்ல இல்ல. நானும் உங்களை ஊருக்குள்ள வேலை செஞ்சேன். யாரும் என்ன சொல்ல மாட்டேன். நான் யாரும் சொல்ல மாட்டேன். அது சரி சரிதானே. ஆனா தமிழ் மன்னர்கள் கட்டினு சொல்லி தானே சொல்லுங்க. இத வந்து தமிழ் மன்னர் காஷப்புக்கு மேல ஒரு 5000 வருஷத்துக்கு மேல ராவணா இருந்துட்டு சொல்லுங்க. ஆனால் அவங்க மேல தாங்க எல்லாம் செஞ்சிருக்கு. அவங்க அந்த பிளைட் குருவி மாதிரி பிளைட் மேல தான் நிப்பாட்டு அந்த கடவுளோட கதுக்க தேவை, கீழே ஒன்றும் இல்லை.
காசப்பராயத்தான் இந்த கீழே எல்லாம் செஞ்சுட்டு 500 சொந்த பொஞ்சாது இருந்துட்டு நல்ல ஆள் அப்படியே இருந்துட்டு. ஆனால் நீங்க வந்து 2.5 மத்த என்ன பாக்குறாங்க? போன வீதியில பெரிய யானை இருக்குது, பார்த்ததா? இல்ல. மத்தத சிங்க கால் அறுத்த அது பார்த்தோம். கீழே இருக்குது, யானை உட்கார இருக்குது, பார்த்ததா? இல்ல. மூணாவது வரக்குள்ள சில நேரம் பாம்பு கல்ல கண்டு இருக்குது. அப்ப காசப்பராஜா யாருன்னு சொல்றதுக்குத்தான் பாம்பும் யானை சிங்கம். பாம்பு என்ற விஷம், யானை என்ற சக்தி, சிங்கம் என்ற கௌரவம். அப்ப காசப்பராஜா விஷம் சக்தி கௌரவமான சொல்றது. ஆனால் ஒரு நாள் காணாத சீக்கிரிய பாக்குறது, கடைசியாவது 2 நாள் 3 நாள் வரும். நாங்க சுத்தி பார்க்க மாட்டாங்க, சும்மா போய் மலை ஏறிட்டு ஓவி பார்த்துட்டு திரும்ப வருவேன். ஆனால் கடைசியாவது ஒரு நாள் போதும், எப்பயும் தான் மலை பாக்குறேன் தானே. அப்ப கீழே இருந்த போக்குல ரைட் பக்கம் லெஃப்ட் பக்கம் வீதி இருக்குது, அதுல என்ன இருக்குதுன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுவும் பார்த்துட்டு போனா ஃபுல்லா சீக்கிரம் பார்க்க மாட்டேங்குது. நாங்க வந்ததுல எனக்கு பிரச்சனை இலங்கையாக்கள் காசி பிரச்சனை. அது யாரும் சொல்ல மாட்டேன். நாளைக்கு வந்து எனக்கு ஷூட் பண்ண போகிறேன், அதுக்கு சொல்ல மாட்டேன். காசி பிரச்சனை, அந்த லீவ் கெடுக்க மாட்டேன். புள்ள ஸ்கூல் போக வேணும், தொழில் செய்ய வேணும், அப்படி பிரச்சனை. அப்ப நாங்க வந்த ஒரு நாளுக்கு 2.5 மத்தியானக்கு பார்த்துட்டு போவோம். ஆனால் ஒன்றும் பார்க்க மாட்டேன், சும்மா கல்லு 1250 படி ஏறிட்டு திரும்ப போகும். சரி, ரொம்ப நன்றி. உங்களுக்கு சிகிரியா பார்க்க எல்லாம் சுற்றி காட்டணும், இந்த மலை எப்படி இந்த மாதிரி சொல்லி எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு காட்டியிருக்கிறோம், பாருங்க. ஆனால் இதில் இவ்வளோ வெள்ளக்காரச்சனம் இந்த நாட்டுக்கு வந்து இந்த மலையை பார்க்க வருதுன்னா நாங்களே நினைச்சோம், ஏனப்பா இதில் அநியாயம்னு சொல்லி. உண்மையிலே இது ஒரு பிரியோசமான விஷயம், பிரியோசமான இடம். வந்து பாருங்கள், நல்ல இடம். நன்றி, வணக்கம்.